நம்மளோட ஸ்டார்டிங் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜிம் வந்து சேதராப்பட் அங்க ஆரம்பிச்சது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லேக்ல பண்ணோம் ஃபர்ஸ்ட். இந்தியன் நல்லா பண்ணோம். நமக்கு அப்பைக்கு பெருசா நாலேஜும் கிடையாது. எதுவுமே பெருசா கிடையாது. நம்ம சுத்தி இருக்க பசங்க மட்டும் தான், இப்ப இருக்க ஆளுங்க மட்டும் தான் அப்ப இருந்திருக்கோம், கூடயே இருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு செகண்ட் பேட்ச் இப்ப பண்ணோம். அது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சுக்கோம். அதுமே ரொம்ப பண்ணல, 20 லேக்ல பண்ணோம். அதுக்கான பேசிக்கான ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட கிடையாது. அப்படியுமே நம்மள்ட்ட தேடி வந்து கிளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே பெருசா நம்மள்ட்ட விட்டு மாறல. யாருமே வேற ஜிம்முக்கு பெருசா மாறல. ஜிம்முக்கே போவாருனாலும் வேற ஜிம்முக்கு போய் அவங்க பெருசா ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜிம்முக்கு தான் ரெகுலர் கிளைண்டாவே இருந்தாங்க. நம்ம சரௌண்டிங்ல நிறைய ஜிம் இருந்துச்சு. நம்மளை விட நல்ல, நம்மளே சொல்லிக்கலாம், நம்மளை விட நல்ல ஃபெசிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு. எக்யூப்மெண்ட்டும் சரி, ஜிம் ஆம்பியன்ஸும் சரி, நம்ம கிட்ட அப்போதைக்கு ஒண்ணுமே இல்ல. ட்ரெஸ்ஸும் கூட நம்ம அந்த ஜிம்ல இல்ல. ரொம்ப அதிகம் நம்மளுக்கு ஒரு மைனஸான பாயிண்ட் தான். வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஜிம் மாதிரியே இருக்காது. வெறும் செட்டு போட்டு குடோன் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துமே பீப்புள்ஸ் நம்ம குடுக்கிற சர்வீஸை பார்த்து நம்ம கிட்ட வந்தோம். நம்மள்ட்ட இருக்க சர்வீஸ் கொடுக்கறதும் ட்ரெயினரோட இதுவும் நம்ம கிளைண்ட் அப்ரோச் பண்ற விதத்தினாலதான் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு காரணமே. ஆனா இவ்வளவு சப்போர்ட் கொடுத்து நம்ம அடுத்தது நம்ம இவ்வளவு பெருசா நம்ம 1 கோடி ரூபாய்க்கு மேல உண்டும் மேல நம்ம ஆரம்பிச்சோம். 10 லட்ச ரூபாய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட 10, 30 இப்ப யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணி இவ்வளவு வருஷம் வந்திருக்கோம். இப்ப இங்கேயுமே நிறைய நெகட்டிவ் நம்ம பண்ணிருப்போம், மைனஸ் ஏதாவது பண்ணிருப்போம். அதையுமே இதுல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுல நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சது இது ரொம்ப பெருசு தான். ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிருக்கோம். அப்ப என்ன அந்த லொகேஷன் வந்து நான் கேகேனல்ல பண்ணிருக்கோம். கேகேனல் ரிங் ரோட்ல வச்சிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்ககிட்ட நாங்க பெருசா அப்போதைக்கு எங்கள்கிட்ட நாலேஜ் இல்லை. ஆனா நாங்க கொடுக்குற கிளைண்ட்ஸ் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் கத்துக்கணும் நிறைய தோணுச்சு. அதனாலே நிறைய பேர் வெளியே போய் படிச்சோம், நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய சொல்லி கொடுத்தோம், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். அவங்க தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. நேற்று வரைக்கும் மைண்டிட்டே இருந்த அவுட்கம் எப்படி வரும் நீங்க பார்த்து அப்படியே வியந்து நிக்கிறோம்.